செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் பழங்குடியினர் இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது குறித்து மை பாரத்தின் மாநில இயக்குநர் திரு செந்தில்குமார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி, பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் மை பாரத் 17வது பழங்குடியினர் இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார் மை பாரத்தின் மாநில இயக்குநர் திரு செந்தில்குமார். அவர் பேசுகையில், மத்திய அரசு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மை பாரத் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் சார்பாக தமிழகத்திலே பழங்குடியினருடைய பரிமாற்ற நிகழ்ச்சி வருகிற 19 முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே வைத்து கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியினை மரியாதைக்குரிய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். 20ஆம் தேதி காலையில் 10 மணி அளவிலே அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து இந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்றாக அந்த கல்லூரியில் இருக்கும் இளைஞர்களிடத்திலே கலந்துரையாடல் மற்றும் கலை நிகழ்ச்சிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஸ்ரீபெரும்புதூர் அருகிலே இருக்கின்ற சாம்சங் கம்பெனி மற்றும் அந்த தொழிற்சாலைகளுக்கெல்லாம் இவர்களை அழைத்து செல்ல இருக்கிறோம். மகாபலிபுரம் செல்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்னன்னா, தேசிய நீரோட்டத்தில் இந்த இளைஞர்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும். அதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அவர்களுக்கான அந்த வளர்ச்சின்றது குறைவாக இருக்கிறது. அது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒடிசா, ஜார்க்கண்ட் பகுதியிலே இருக்கின்ற நக்சல்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து வரக்கூடிய இளைஞர்கள் இவங்கெல்லாம். ஸோ இவர்களுக்கு நம்முடைய கலாச்சார பரிமாற்றம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த நிகழ்ச்சி ஒரு வார காலம் நடைபெறுகிறது. இவங்க இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு போன பிறகு இவர்களுடைய எண்ணங்கள், கருத்துக்கள் எல்லாம் எப்படி மாறி இருக்குன்றத அவர்களுடைய ஃபீட்பேக்கை நம்ம அங்கேருந்து வாங்கிடுவோம். எப்படி இருக்குது அப்படின்றத அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த இந்த மை பாரத்தினுடைய மாவட்ட இளைஞர் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் துணை இயக்குநர்கள் இவர்களிடமிருந்து பெற்றுவிடுவோம். ஸோ இது ஒரு ஃபாலோ அப் நிகழ்ச்சியாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் அந்த வரக்கூடிய 200 பேருக்கு இது ஃபாலோ அப். இதே போல் இந்தியா முழுமைக்கும் ஏறத்தாழ 200 இடங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்குது. அடுத்த வாரம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலே நடக்கிறது. அதே போல் ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு மாநிலத்திலும், மாவட்டங்களிலும் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நம்முடைய பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஒடிசா மாநிலம் கட்டாக் செல்ல இருக்கிறார்கள் வருகிற மார்ச் 10 முதல் 14ஆம் தேதி வரை. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால், சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து அவர்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பகுதியில் இருக்கின்ற பழங்குடியினர் எல்லாம் அழைத்து வருகிறார்கள். அவர்களுடன் இவர்கள் விவாதிப்பார்கள், இவர்களுடன் கலந்துரையாடுவார்கள். இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுகுறித்து காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தனியார் கல்லூரி முதல்வர் டாக்டர் KR வெங்கடேசன் பேசுகையில், நல்ல திறன் மேம்பாட்டு பயிற்சியெல்லாம் அவர்களுக்கு கிடைத்து அவர்கள் இந்த சமூக மேம்பாடு அடைந்து தேசிய நீரோட்டத்திலே அவர்கள் கலந்து சிறந்த ஒரு வேலை வாய்ப்பையும் சிறந்த வாழ்வாதார மேம்பாட்டையும் வளப்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த பயிற்சி முகாமானது நடைபெறுகிறது. இதிலே பல்வேறு வல்லுநர்களை கொண்டு காஞ்சிபுரத்தை சுற்றி பல தொழிற்சாலைகள் இருக்கின்றன. அந்த தொழிற்சாலைகளுக்கெல்லாம் அவர்களை அழைத்து சென்று அங்கே என்னென்ன ப்ரொடக்ஷன் நடைபெறுகிறது, எப்படியெல்லாம் அவர்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பு கிடைக்கும், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதையெல்லாம் அவர்களுக்கு ஒரு பயிற்சி அந்த நிறுவனங்களிலேயே அளிக்கப்படுகிறது. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்று சொல்லப்படக்கூடிய வல்லுநர்களை கொண்டு கல்லூரியிலே அவர்களுக்கு நாள்தோறும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நாள்தோறும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்கள் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு வசதி ஏற்படுத்தி கொள்வதன் மட்டுமல்லாமல், கலைகளை பற்றிய அறிவு திறன் மேம்படுத்தி கொள்வது மட்டுமல்லாமல், அவர்களுடைய திறன்களை எல்லாம் மேம்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பாகவும் இந்த ட்ரைபல் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் என்பது அமையும் என்பதிலே எந்தவித ஒரு ஐயமும் இல்லை. பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
மத்திய அரசு சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் மின் உற்பத்தியை அதிகரிக்க பல்வேறு திட்டங்களை ஊக்குவித்து வருகிறது. அதில் பிரதம மந்திரியின் சூரிய மின்சக்தி திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது வீடுகளில் சூரிய மின் உற்பத்தி செய்து பயன்படுத்துபவர்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவு மானியம் வழங்குகிறது. இதன் மூலம் மின் கட்டண செலவு தொடர்ந்து குறையும் என்பதால் வரும் காலங்களில் மிகுந்த லாபகரமாக இந்த திட்டம் அமையும். மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறையும் என்பதால் இந்த திட்டம் பரவலாக வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் ஒவ்வொரு வீடுகளின் மேற்கூரையில் சூரிய மின் உற்பத்திக்கான தகடுகளை அமைக்கவும், சூரிய மின்சக்தி உற்பத்தி பெருக்குவதற்கும் பிணையில்லா குறைந்த வட்டியில் 2 லட்சம் ரூபாய் வரை வங்கியில் கடனுதவியும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் குறித்து மின்சார வாரியம் சிறப்பு முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து நடத்தி வருகின்றது. இதில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் வீட்டின் தேவைக்கு பயன்படுத்தியது போக மீதமுள்ள மின்சாரத்தை மின்வாரியத்திற்கும் வழங்கி வருகின்றனர். இதனால் சுமார் 5% மட்டும் மின் கட்டணம் செலுத்துவதாக பயனாளிகள் கூறுகின்றனர். இதுல என்னன்னா டோட்டலா இந்த சோலார் பிளான்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 2,10,000 ஆச்சு. இதுல 78,000 கவர்மெண்டே கொடுத்துருவாங்க. மீதி தொகை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இதனால நாங்க பழையபடி 2 ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இவ்வளோ நாளா பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இபிலேருந்து நம்ம கரண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ இந்த சோலார் பிளான்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால நம்ம கரண்ட் ஜென்ரேட் பண்ணி இபிக்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ இந்த திட்டம் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப இது என்விரான்மெண்டலாக ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அதனால் எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 1 கிலோவாட் சூரிய மின்கூரை அமைக்க 30,000 ரூபாய், 2 கிலோவாட்டிற்கு 60,000 ரூபாய், 3 கிலோவாட்டுக்கு 78,000 ரூபாய் என மத்திய அரசின் மானியங்கள் வழங்கப்படுகின்றன. அந்தந்த பகுதிகளில் உள்ள மின்வாரிய அலுவலகங்களில் இதற்கான கூடுதல் விவரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. 1 கிலோவாட், 2 கிலோவாட், 3 கிலோவாட் வரைக்கும் மின் திட்டத்துக்கு சூரிய மின் திட்டத்துக்கு பிரதம மந்திரி சப்சிடி ஸ்கீம் இருக்குது. இப்போ இங்கே பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சோலார் 3 கிலோவாட் இது பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சராசரியாக ஒரு 4,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபா, 6,000 ரூபா அந்த மாதிரி கரண்ட் பில் வந்தது. இப்போ அவங்களுக்கு போட்டு முடித்த பிறகு ஒரு 290 ரூபா, அதாவது 300 ரூபா கட்டுற மாதிரி வரும். இந்த சோலார் மின் தகடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்வெர்ட்டருக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த திட்டம் ரொம்ப பயனாக இருக்கிறதுனால மக்கள் எல்லாமே ஓரளவுக்கு விரும்பி அதிகப்படியான கரண்ட் பில் வரவங்க விரும்பி போட்டுக்கிறாங்க. நாடு முழுவதும் பிரதமரின் சூரிய சக்தி மின் திட்டத்தின் கீழ் குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக சுமார் 1 கோடி வீடுகளில் தூய்மையான குறைந்த செலவிலான சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்து கொள்வதற்கு இந்த திட்டம் வழிவகை செய்துள்ளது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சர்வதேச கடல்சார் பாதுகாப்பில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் சர்வதேச கடற்படை ஆய்வை மேற்கொண்ட அவர் கடல்சார் நாடுகளுக்கிடையேயான ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் மரியாதையை இது பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். புதுதில்லியில் கூகுள் தலைமைச் செயல் அதிகாரி திரு சுந்தர் பிச்சையுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா மேற்கொண்டு வரும் பணிகள் மற்றும் இந்த துறையில் திறமையான நமது மாணவர்கள், நிபுணர்கள் கூகுள் நிறுவனத்துடன் எவ்வாறு இணைந்து பணியாற்ற முடியும் என்பன குறித்து இருவரும் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். நார்வே நாட்டின் ஓஸ்லோவில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், அந்நாட்டின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திருமதி சிலியி மைஸ்ரத் மற்றும் மீன்வளத்துறை செயலர் திரு ஏவன் டிரான்ஸ்டர்டை சந்தித்து பேசினார். பசுமை தொழில்நுட்பம், கடல்சார் தொழில்கள், மீன்வளம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக வருகை தந்துள்ள கஜகஸ்தான் பிரதமர் திரு ஓல்ஜா ஸ்பெக்டனோவை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வரவேற்றதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். இந்தியா, பிரான்ஸ் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனின் இந்திய வருகை அமைந்துள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே 21 குறிப்பிடத்தக்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.